வணக்கம். உலகின் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்க முடியும்? ம், நல்ல கேள்வி. வெறும் பணம் சம்பாதிக்கிறது பத்தி மட்டும் இல்லாம, ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்றதுக்கு அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்கும்? ஆமா. இன்னைக்கு நாம ஆழமா அலசப் போற விஷயத்துக்கு ஆதாரம் பத்திரிகையாளர் வில்லியம் கிரீன் கொடுத்த ஒரு உரை. அவர் கடந்த 25 வருஷமா உலகத்தோட டாப் 50க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களை பேட்டி எடுத்திருக்காரு. 50 பேரா? ரொம்ப பெரிய அனுபவம். ஆமா, அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை தான் நம்ம இன்னைக்கு தோண்டி எடுக்க போறோம். சரி. இந்த பேட்டிகள்ல இருந்து கிடைச்ச பாடங்கள நம்ம பார்க்கலாம். இது வெறும் ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் பத்தின ஒரு அலசல் கிடையாது. கண்டிப்பா இல்ல. ரொம்ப சிம்பிளா இருக்கிறது, தேவையில்லாத விஷயங்கள வாழ்க்கையிலிருந்து கழட்டி விடுறது, அப்புறம் முட்டாள்தனமான தவறுகள செய்யாம இருக்கிறது. ஆமா. இந்த மாதிரி கொள்கைகள் அவங்க பண விஷயத்துல மட்டும் இல்ல, அவங்களோட சொந்த வாழ்க்கையிலயும் எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி. அப்போ முதல் விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். முதலீட்டு உலகத்தோட ஜாம்பவான்கள்ல ஒருத்தர் ஜோயல் கிரீன்பிளாட். அவர் பேர் கேட்டிருக்கேன். அவரு 20 வருஷத்துல வருஷத்துக்கு சராசரியா 40% வருமானம் பார்த்திருக்காரு. நம்ப முடியுதா? என்னது, 40%? வருஷா வருஷம்? ஆமா. கணக்கு போட்டு பார்த்தா $1 மில்லியன் முதலீடு $836 மில்லியன் வளர்ந்திருக்கு. அப்பா, அது அது நம்பவே முடியாத ரிட்டர்ன்ஸ். அதேதான். வில்லியம் கிரீன் அவர்கிட்ட போய் உங்க வெற்றியோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கிரீன்பிளாட் சொன்ன பதில் ரொம்பவே ஆச்சரியமானது. அவர் என்னமோ பெரிய ஃபார்முலா எல்லாம் சொல்லல. என்ன சொன்னார்? ரொம்ப சிம்பிளா, ஒரு பிசினஸோட உண்மையான மதிப்பு என்னன்னு கண்டுபிடிங்க, அப்புறம் அதை விட ரொம்ப கம்மியான விலையில அதை வாங்குங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? கேட்க ரொம்ப சுலபமா இருக்கே. ஆமா, கேட்க சுலபமா தான் இருக்கும். கம்மியான விலையில வாங்குங்கன்னு சொல்றது சுலபம். ஆனா ஒரு பிசினஸோட உண்மையான மதிப்பு என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதானே எங்க $1 மில்லியன் கேள்வி. கரெக்டா கேட்டீங்க. இந்த எளிமைக்குள்ளதான் பெரிய சிக்கலே இருக்கு. எளிமையானது சுலபமானது இல்ல. ம். வில்லியம் கிரீனுக்கும் இதே கேள்விதான் மனசுல ஓடுச்சு. அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சது. என்னது? தனக்கு ஒரு தொழிலை எப்படி மதிப்பிடுறதுன்னு தெரியாது, அதுல பெரிய ஆர்வமும் இல்ல. ஓ. இங்கிருந்து தான் நமக்கான முதல் பாடம் கிடைக்குது. வில்லியம் கிரீன் கத்துக்கிட்டது இதுதான். நீங்க ஜெயிக்க தகுதியே இல்லாத ஒரு விளையாட்ட ஒருபோதும் விளையாடாதீங்க. ஆஹா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான வரி. பங்குச் சந்தைக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில எல்லாத்துக்குமே இது பொருந்தும். நிச்சயமா. நமக்கு எது வருமோ, எதுல நம்ம பலம் இருக்கோ அந்த களத்துல தான் இறங்கணும். மத்தவங்க ஜெயிக்கிறாங்கன்னு நாமளும் அதே விளையாட்டுல குதிச்சா தோற்கறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். மிகச்சரியா சொன்னீங்க. இந்த உலகமே ரொம்ப குழப்பமானது இல்லையா? எல்லா பக்கம் இருந்தும் தகவல் கொட்டுது. ஆமா. இந்த மாதிரி நேரத்துல நமக்கு வழிகாட்ட சில எளிமையான, ஆழமான கொள்கைகள் இருந்தா, அதுவே ஒரு சூப்பர் பவர் மாதிரி தான். மொத்த தத்துவத்தையும் ஒரே வரியில சொன்னார். உனக்கு எது பிடிக்காதோ அதை அடுத்தவங்களுக்கு செய்யாத. மத்ததெல்லாம் இதுக்குள்ளேயே அடங்கிடும். அருமையான உதாரணம். இந்த திறமை தான் பெரிய முதலீட்டாளர்கள் கிட்ட இருக்கு. எவ்வளவு சிக்கலான விஷயமா இருந்தாலும் அதோட ஆணிவேர பிடிச்சு சாராம்சத்தை மட்டும் எடுத்துப்பாங்க. ஆமா. இந்த எளிமைங்கிற கொள்கை அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகள்ல மட்டும் இல்ல, அவங்க வாழ்ற விதத்திலேயே அதை பார்க்க முடியுது. ஆமா, அதெல்லாம் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. நாம நினைப்போம் பெரிய கோடீஸ்வரர்கள்னா அவங்க வாழ்க்கை எப்பவும் பரபரப்பா 100 ஃபோன் கால் 1000 மீட்டிங்னு இருக்கோனே. அதுதான் பொதுவான பிம்பம். ஆனா வில்லியம் கிரீன் சொல்றது நேர்மாறா இருக்கு. டாம் கெய்னர்னு ஒரு முதலீட்டாளர். அவரோட ஆபீஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு அமைதியான லைப்ரரி மாதிரி. லைப்ரரி மாதிரியா? ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு ஃபோன் கால் வந்தாலே அதிசயமா. இது எப்படி சாத்தியம்? நம்ம ஆபீஸ்ல 1 மணி நேரத்துக்கு 10 ஃபோன் வருதே. அவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிரியேட்டிவ் டே, அதாவது படைப்பாற்றல் நாள்னு ஒதுக்கிடுவாங்க. ஓஹோ, கிரியேட்டிவ் டே. அன்னைக்கு காலண்டர்ல எந்த வேலையும் இருக்காது. ஃபோன் கால்ஸ் கிடையாது, மீட்டிங் கிடையாது. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஓடைக்கு போய் அங்க உட்கார்ந்து புத்தகம் படிக்கிறது, டைரி எழுதுறதுன்னு அந்த நாளை செலவிடுவாங்க. கேக்க நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல இது சாத்தியமா? ஒரு நாள் முழுக்க எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது ஒரு விதமான சோம்பேறித்தனம் மாதிரி தெரியாதா? நல்ல கேள்வி. ஆனா இது சோம்பேறித்தனம் இல்ல. இதுதான் அவங்களோட ரகசிய ஆயுதம். ரகசிய ஆயுதமா? ஆமா. இன்ன அமைதிதான் அவங்களுக்கு மற்றவங்களோட ஒரு படி மேல சிந்திக்க உதவுது. சந்தையோட கூச்சல்லையும் அவசரத்திலையும் மத்தவங்க எடுக்கிற தவறான முடிவுகளை தவிர்த்து தெளிவா யோசிக்க இதுவே அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய போட்டி சாதகம். அப்போ இது ஒரு விதமான கழித்தலின் கலை, தி ஆர்ட் ஆஃப் சப்ட்ராக்ஷன் மாதிரி. அதேதான். தேவையில்லாத இரைச்சலை கழிச்சிட்டா எது முக்கியமோ அது மட்டும் மிஞ்சும்.
மனசுல இருக்கிற குப்பைகளை குறைச்சு தெளிவான சிந்தனைக்கு இடம் கொடுக்கிறது. எக்ஸாக்ட்லி. இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை இமெயில், வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன், தேவையில்லாத மீட்டிங்னு நம்ம நேரத்தையும் சக்தியையும் உறிஞ்சுற விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. சொல்லவே வேணாம். வில்லியம் கிரீன் இதிலிருந்து கத்துக்கிட்ட பாடம் இதுதான். நான் இன்னும் அதிகமா வேலை செய்ய வேண்டியதில்ல, உண்மையில நான் கம்மியா தான் வேலை செய்யணும். இது ஒரு பெரிய மனமாற்றம். நாம எப்பவும் இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் என்ன சேர்க்கலான்ட்டு தான் யோசிப்போம். ஆனா எதை கழிக்கலான்னு யோசிக்கிறது இல்ல. ஆமா, வில்லியம் கிரீன் என்ன பண்ணாருன்னா, அவரோட வாழ்க்கையில எது முக்கியமான முன்னுரிமைகள்னு ஒரு லிஸ்ட் போட்டார். எழுதுறது, படிக்கிறது, தியானம் பண்றது, குடும்பத்தோட நேரம் செலவிடுறது, உடற்பயிற்சி. ஓகே, ஒரு 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களை தவிர மத்த எல்லாமே 2ஆம் பட்சம்தான். நீங்களும் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி எதை கழிக்கலாம், எதுக்கு அதிக நேரம் ஒதுக்கலான்னு. இந்த கழித்தல்ங்கிறது எதையோ இழக்கிறது பத்தி இல்ல, உண்மையிலே மதிப்புமிக்க விஷயங்களுக்கு அதிக இடத்தையும் நேரத்தையும் உருவாக்குறத பத்தி. சரியா சொன்னீங்க. சரி, நாம இப்போ 2 முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். ஒன்னு எளிமை, 2வது கழித்தல். இது ரெண்டுமே எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத பத்தி சொல்லுது. ஆனா வாரன் பஃபெத்தோட பார்ட்னர் சார்லி மங்கர், சார்லி மங்கர் அவர் இதுக்கு நேர்மாறான ஒரு கோணத்தை நமக்கு காட்டுறார். அது இன்னும் சுவாரஸ்யமானது. ஆமா, சார்லி மங்கரோட தத்துவமே தனிதான். அவர் என்ன சொல்றாருன்னா, புத்திசாலியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா முட்டாளா இல்லாம இருக்கிறது ஆச்சரியப்படுற அளவுக்கு சுலபம். இது என்னடா இது புதுசாலுக்குன்னு தோணுது இல்ல? ஆமா, கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. புத்திசாலியா இருக்க முயற்சி பண்ணாம முட்டாளா இல்லாம இருக்க முயற்சி பண்றதா? இது எப்படி வேலை செய்யும்? இதோட உத்தியே ரொம்ப வித்தியாசமானது. மங்கர் என்ன பண்ணுவார்னா, எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிக்க மாட்டாரு. அப்புறம் அதுக்கு பதிலா மனுஷங்க எப்படியெல்லாம் தோத்து போறாங்க, என்னென்ன பேரழிவுகள் நடந்திருக்குன்னு ஆராய்வார். சரித்திரத்துல நடந்த பெரிய தவறுகள், பிசினஸ்ல நடந்த தோல்விகள் எல்லாத்தையும் படிச்சு ஓ எந்த மாதிரியான முட்டாள்தனமான செயல்கள் இந்த மோசமான விளைவுக்கு காரணம்னு கேட்பார். ஓ இதுக்கு பேரு தான் இன்வர்ஷன் அல்லது தலைகீழாக சிந்தித்தல். ஆமா, ஒரு பிரச்சனைய நேரா அணுகாம தலையில அணுகிறது. அதாவது மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா எதெல்லாம் செஞ்சா நான் நிச்சயம் துக்கமா இருப்பேன்னு கேட்டு அந்த விஷயங்களை தவிர்க்கிறது. கரெக்ட். மங்கர் அந்த முட்டாள்தனமான செயல்களை அவர் லிஸ்ட் போட்டு, சரி, என் வாழ்க்கையில நான் இந்த தவறுகளை மட்டும் செய்யவே மாட்டேன்னு முடிவு பண்ணிடுவார். அதாவது புத்திசாலித்தனமான விஷயங்களை தேடி ஓடுறதை விட முட்டாள்தனமான விஷயங்களை விட்டு விலகி இருந்தாலே போதும், நீங்க ஆனா ஜெயிச்சிடுவீங்கன்னு சொல்றார். இதுக்கு ஏதாவது நிஜ வாழ்க்கை உதாரணம் இருக்கா? வில்லியம் கிரீனோ அவர் வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்தினார்? 2 அருமையான உதாரணங்கள் இருக்கு. முதல்ல முதலீடு சம்பந்தப்பட்டது. ஒரு நாள் வில்லியம் கிரீனோட பொண்ணு அவர்கிட்ட வந்து, அப்பா, நாம ஏன் பிட்காயின் வாங்கக்கூடாது? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதுல நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆஹா, இதுதான் ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதேதான். மத்தவங்க சம்பாதிக்கிறத பார்த்து நாம அந்த வாய்ப்பை இழந்துடுவோமோங்கிற பயம் இன்னைக்கு நிறைய பேர் இந்த வலையில தான் சிக்குறாங்க. உன்னதான். கிரீனுக்கும் ஒரு நிமிஷம் ஆசை வந்திருக்கு, நாமளும் இந்த பார்ட்டில கலந்துக்கலாமேன்னு தோணியிருக்கு. ஆனா அப்பதான் மங்கரோட பாடம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. என்ன பாடம்? தனக்கு சுத்தமா புரியாத எல்லோரும் வாங்குகிறார்களே என்பதற்காக சூடாக விற்கப்படும் ஒரு சொத்தில் வாய்ப்பை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் பணத்தை போடுவது ஒரு வழக்கமான முட்டாள்தனம். ஆமா, அது ஒரு சூதாட்டம் மாதிரி. உடனே நான் இந்த முட்டாள்தனத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த யோசனையை கைவிட்டுட்டார். இது ஒரு சக்தி வாய்ந்த மனநிலை மாற்றம். பேராசையால உந்தப்பட்டு முடிவெடுக்கிறதுக்கு பதிலா பேரழிவை தவிர்க்கிற நோக்கத்தோட முடிவெடுக்கிறது. ஆமா, ஒருவேளை பிட்காயின் விலை இன்னும் ஏறி இருக்கலாம், ஆனா அது மொத்தமா சரிஞ்சிருந்தா அவரோட சேமிப்பு அழிஞ்சு போயிருக்கும். அந்த பேரழிவை தவிர்த்தது தான் இங்க உண்மையான வெற்றி. இன்னொரு உதாரணம் அவர் சொந்த வாழ்க்கையில நடந்தது. ஒருமுறை கிரீன் அவரோட நண்பர்களோட டின்னருக்கு போயிருக்கார். சரி, அங்க 2 பாட்டில் ஒயின் குடிச்சிருக்கார். டின்னர் முடிஞ்சு ரயில் நிலையத்துல பார்க் பண்ணியிருந்த தன் காரை ஓட்டிட்டு வீட்டுக்கு போலாமான்னு யோசிச்சிருக்கார். கொஞ்ச தூரம் தானே, ஒன்னும் ஆகாதுன்னு மனசு சொல்லியிருக்கு. இது நிறைய பேர் செய்யற ஒரு தப்பு. அந்த ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு வாழ்க்கையே மாத்திடும். அப்போதான் அவர் தன்னைத்தானே கேட்டுக்கிட்டாரு, இந்த சூழ்நிலையில மங்கர் என்ன செய்வார்? நல்ல கேள்வி. போதையில வண்டி ஓட்டுறது ஒரு முட்டாள்தனமான பந்தயம். அதுல ஜெயிக்கிறதுனால கிடைக்கிற பலன் ரொம்ப சின்னது, ஒரு டாக்ஸி காசு மிச்சமாகும். ஆனா தோத்துட்டா அதோட விளைவு ஒரு பேரழிவா இருக்கலாம். இத உணர்ந்ததும் உடனே தன் மகனுக்கு ஃபோன் பண்ணி தன்னை கூட்டிட்டு போக சொல்லியிருக்கார். இந்த கதையோட சாராம்சம் ரொம்ப ஆழமானது. முதலீட்டிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, முதல் விதி என்னன்னா பேரழிவை தவிர்க்கணும். ஆமா, நீங்க விளையாட்டுல கடைசி வரைக்கும் நிக்கணும். யூ ஹாவ் டு சர்வைவ்.
ஒரு பெரிய லாபத்தை தவற விடுறது கூட பரவாயில்ல, ஆனா ஒரே ஒரு பேரழிவு தரும் இழப்பு உங்களை விளையாட்டுலேருந்தே வெளியேத்திடும். ஆமா, இந்த 3 பாடங்களும் எளிமை, கழித்தல், முட்டாள்தனத்தை தவிர்த்தல் வாழ்க்கையை அணுகிறதுக்கு ஒரு புது பார்வையை கொடுக்குது. ஆனா ஆனா 25 வருஷம் இந்த கோடீஸ்வரர்களை எல்லாம் பேட்டி கண்ட பிறகு வில்லியம் கிரீன் கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் இது எதுவுமே இல்லையா. அப்படியா? பணத்தை பத்தியும் வெற்றிய பத்தியும் இவ்ளோ பேசின பிறகு இதை விட முக்கியமான பாடம் என்னவா இருக்க முடியும்? இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. கிரீன் உணர்ந்து கொண்ட மிகப்பெரிய உண்மை என்னன்னா, பணம் நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு முக்கியம் இல்லைங்கிறது தான். இது எப்படி? பணம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதே. நிதி சுதந்திரம், கவலை இல்லாம இருக்கிறது, இதுக்கெல்லாம் பணம் முக்கியம் தானா? நிச்சயமா பணம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரொம்ப முக்கியம். அது நமக்கு நிதி சுதந்திரத்தை கொடுக்குது, பில் கட்டுறத பத்தி கவலைப்பட தேவையில்ல. அப்புறம் ஆனா ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு மேல அந்த ஆடம்பர பொருட்களும் பெரிய வீடுகளும் சொந்த விமானங்களும் அவங்க நினைச்ச அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லையா. இதுக்கு ஹெடானிக் ட்ரெட்மில்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சா கொஞ்ச நாள்ல அது பழகிடும், அப்புறம் அதை விட பெரிய சந்தோஷம் தேவைப்படும். ஆமா, அது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம். அந்த கோடீஸ்வரர்கள் அந்த ஓட்டத்தோட உச்சியில இருக்காங்க, ஆனா அங்கேயும் அவங்களுக்கு முழுமையான மகிழ்ச்சி கிடைக்கல. கரெக்ட். அப்போ எது அவங்களுக்கு உண்மையான தினசரி சந்தோஷத்தை கொடுக்குது? எது? இந்த கேள்விக்கு வில்லியம் கிரீன் கண்டுபிடிச்ச பதில் ரொம்ப எளிமையான, ஆனா நம்ம அடிக்கடி மறக்கிற ஒரு விஷயம். அது அவங்களோட உறவுகளின் தரம். உறவுகளா? இது ஆச்சரியமா இருக்கு. நாம நினைப்போம் அவங்களுக்கு பிசினஸ் டீல்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் ஏற்ற இறக்கம்தான் முக்கியம்னு. ஆனா கடைசியில எல்லாம் வந்து நிக்கிறது உறவுகள்லையா? ஆமா, எட் தோர்ப்னோ இன்னொரு புகழ்பெற்ற முதலீட்டாளர் சொல்றார், நீங்க யாருடன் உங்க நேரத்தை செலவிடுறீங்கிறது தான் வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயமா இருக்கலாம். இதை உணர்ந்த போது வில்லியம் கிரீனுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. பெரும் பணக்காரர் ஆகணுங்கிற கற்பனை இனி தேவையில்லை. ஏன்னா உண்மையான செல்வம் வேற எங்கேயோ இருக்கு. அப்போ உண்மையான முதலீடு எதுல இருக்கு? பங்குகள்லயோ ரியல் எஸ்டேட்லயோ இல்லையா? இல்ல, உண்மையான முதலீடு நம்ம குடும்பத்தோடும் நண்பர்களோடும் நல்ல மகிழ்ச்சியான உறவுகளை உருவாக்குறது தான். ஆமா, அவங்களோட அதிக நேர செலவிடுறது, அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் அன்பா கருணையா நடந்துக்கிறது தான் உலகத்திலே சிறந்த முதலீடுன்னு கிரீன் சொல்றார். அப்போ அந்த முதலீடாளர்கள் பணத்தை உருவாக்குறதுல மட்டும் இல்ல, உண்மையான செல்வத்தை உருவாக்குறதுலயும் வல்லுனர்களா இருக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. உண்மையான செல்வங்கிறது பேங்க்ல இருக்கிற பணம் இல்ல, அது நிறைவான உறவுகளும் அர்த்தமுள்ள வாழ்க்கையும் தான். ஆக இன்னைக்கு நாம உலகின் தலைசிறந்த முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து 3 முக்கியமான யோசனைகளை கத்துக்கிட்டோம். எளிமையின் சக்தி, தேவையில்லாததை கழிக்கிற கலை, அப்புறம் முட்டாள்தனத்தை தவிர்க்கிற ஞானம். ஆமா, கடைசியில இந்த எல்லாத்தையும் விட முக்கியமானது நம்ம உறவுகள்ல முதலீடு செய்யறது தான். சரி, இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. வேலையில கவனம் செலுத்தவும், வாழ்க்கையில பேரழிவுகளை தவிர்க்கவும் நம்ம கவனச்சிதறல்களை கழிக்க வேண்டும்னு இந்த உரையாடல்ல பார்த்தோம். இதே கழித்தல் கலையை நம்ம உறவுகளுக்கு பயன்படுத்தினா என்ன ஆகும்? எப்படி? யோசிச்சு பாருங்க. நம்ம சக்தியை உறிஞ்சுற, நமக்கு எந்த சந்தோஷத்தையும் தராத சில உரையாடல்கள், சில கடமைக்கான சந்திப்புகள் நம்ம வாழ்க்கையில இருக்குமா? நிச்சயமா இருக்கும். உண்மையிலே நமக்கு முக்கியமானவங்க கிட்ட இன்னும் ஆழமா நேரம் செலவிடுறது தடுக்கிற விஷயங்கள் இருக்கா? இருக்கு. அந்த உண்மையால மகிழ்ச்சியான உறவுகள்ல அதிகமா முதலீடு செய்ய உங்க சமூக வாழ்க்கையில நீங்க எதை கழிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.